உங்க எல்லாருக்குமே வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற இந்த விஷயம் என்னன்னா, இந்த ஈழம் பகுதி இருக்கு இல்லையா? தமிழீழம். அங்க வந்து இந்த வடுகர்கள், அதாவது இந்த கண்டை நாயக்கர்கள், இவங்க உருவாக்கிய அந்த சிங்கள ஜாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறது இப்பவும் வலுவா எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த காணொளிய வந்து நான் தரவேற்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் தமிழீழ விடுதலை புலிகள் வந்து ஒரு பலம் வாய்ந்த வலிமை மிக்க அமைப்பா இருக்கும்போது, அந்த அமைப்புக்குள்ள உள்ள அந்த பெரும்பான்மையா பங்கு வகிக்கிற அந்த கரையார் அப்படிங்கிற அந்த குடியினருக்கும் யாழ்ப்பாண சைவ வெள்ளாளர்களுக்கும் சண்டையை உண்டு பண்ணதுக்காக சிங்கள உளவுத்துறை உட்பட யாழ்ப்பாண வெள்ளாளர்களும் கரையார்களும் பிறவி பகைவர்கள் போல நிறைய வதந்திகளை வந்து கிளப்பி விட்டாங்க. ஆனா அதுவே வந்து தப்பு. அது வந்து அந்த அமைப்பை வந்து அந்த குடி தொடர்பா வந்து அஹ், இந்த மாதிரி வதந்திகளை கிளப்பி விட்டு இரு குடிகளுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அதை வச்சு சிங்கள ராணுவம் வந்து எளிதா வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனா அவங்க கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உமா மகேஸ்வரன் உருவாக்கிய அந்த பிளட் அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அமைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து நிறைய யாழ்ப்பாண வெள்ளாளர்கள் வந்து புலிகள் அமைப்புக்கு வந்து வந்தாங்க. யாழ்ப்பாணத்துல வந்து புலிகள் போன்ற ஒரு ஆயுத அமைப்பு வந்து வலுப்பெறணும்னா அது வந்து யாழ்ப்பாண வெள்ளாளர்களோட துணை இல்லாம நடக்கவே நடக்காது. அப்ப யாழ்ப்பாண வெள்ளாளர்களுக்கும் கரையார்களுக்கும் வந்து ஒரு பிறவி பகை இருந்தது அப்படின்னு சொன்னதே வந்து இந்த சிங்கள ராணுவம் வந்து புலிகள் அமைப்பை வந்து ஒரு பலவீனப்படுத்துறதுக்காக தான் அந்த வதந்தியை கிளப்புனாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஜாதிய கட்டமைப்பு தமிழர்கள்கிட்ட இல்லையே ஒழிய சிங்களர்கள்னு இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா ஒரு இனம், அந்த இனத்துல வந்து இந்த ஜாதிய கட்டமைப்பு அதாவது வர்ணாசிரமம்ங்கிறது வந்து மிக பயங்கரமா வந்து இருக்குது. அப்போ அந்த உண்மையை வந்து நம்ம தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த காணொலியை போடுறோம். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ வந்து இந்த யாழ்ப்பாணத்துல உள்ள அந்த பல்கலைக்கழகத்துல உள்ள இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தை வந்து இடிக்க போறதா நிறைய வந்துகிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஜேசிபிஸை கொண்டு. இப்போ அந்த இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கையில இந்த இலங்கை ஈழத்தை சேர்ந்த இந்த பௌத்த பிக்குகள்லாம் என்ன பண்றாங்க, நாட்டில் நடப்பதை வச்சுக்கொண்டு சாதாரண சிங்கள மக்களெல்லாம் வெறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது தமிழர்களை வந்து ஒரு சைக்காலஜிக்கலாவே வந்து அட்டாக் பண்றதா தான் நான் வந்து பார்க்கிறேன். இப்படி பேசுற இந்த பௌத்த பிக்குகள் சிங்களர்கள் உள்ள அந்த கெட்டவர்களை வந்து எதிர்க்க தயாரா? நிறைய பேத்துக்கு சிங்களர்கள்ல வந்து யார் கெட்டவர்கள், யார் அதிகார வர்க்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். நிறைய பேத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இதை கொஞ்சம் வந்து விரிவா பேச வேண்டிய தேவை வந்து இருக்கு. இந்த சிங்களம் அப்படிங்கிற அந்த மொழி உருவானது பார்த்தீங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு அதுக்கு மேலதான் அந்த உருவாக்கவே படுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், பாலி, மித்த சில பாரத மொழிகள், அப்புறமா சமஸ்கிருதம், இதையெல்லாம் சேர்த்து தான் இவங்க வந்து அந்த சிங்கள மொழியை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சிங்களர்னு ஒரு இனமே வந்து கிடையாது. விஜயன் ஒருத்தர் வந்து அந்த வங்காளத்துக்கும் கலிங்கத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு அரசாங்கத்துல இருந்து வந்தாருன்னு சொல்லப்பட்டாலும் அவர் உண்மைக்குமே இருந்த பாத்திரம் தானா அப்படின்றது வந்து எந்த ஒரு வரலாற்று ஆவணமுமே கிடையாது. ஆனா நான் என்னோட இந்த ப்ரொஃபைல் பிக்ல வந்து வச்சிருக்கிற அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த மன்னன் வந்து சேந்தன்மாறன் என்ற ஒரு பாண்டிய அரசன், அவனுக்கான இந்த காசுகள் கிடைச்சிருக்கு. அந்த மன்னனை வந்து ஜெயந்தன் அப்படின்னு சொல்லி அந்த மகாவம்சம்னு சொல்லுது. ஆக இந்த தமிழர்கள் வந்து இவங்க விஜயன் வந்ததா சொல்லப்படும் அந்த காலத்துக்கு முன்னவே வந்து பாண்டியர்கள் வந்து ஈழம் முழுதும் வந்து ஆண்டிருக்காங்க அப்படின்னு வந்து நாம நினைச்சுக்கலாம். இப்படிதான் வந்து இருந்தாங்க. சில அரச வம்சங்கள் வந்து வெளியே இருந்து வந்திருக்கலாம், அது நமக்கு உறுதியா தெரியல. ஏன்னா விஜயன்கிறவர் வந்து ஒரு வரலாற்று பாத்திரமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. அப்படிங்கிற விஜயன்ல இருந்து இந்த மகாவம்சத்தை தொகுத்தெழுதினாங்கல்ல கிபி 5ஆம் நூற்றாண்டு, அது வரைக்கும் உள்ள அந்த விஜயன் வழி வம்சத்தவர்களா சொல்லப்பட்டவர்கள் தமிழர்களா, இல்ல வேற எதுவும் வெளியிருந்து வந்தவர்களா, இல்ல அங்கே உள்ள வேற ஏதாவது பூர்வ குடிகளாங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அப்படிதான் வந்து நிலைமை வந்து இருக்கு. அப்படிங்கிற சிங்களம் வந்து பிற்காலத்துல கட்டமைக்கப்பட்ட ஒரு இனம் தான். அதுவும் இந்த கண்டை நாயுடுகள் இருக்காங்க இல்லையா, அதாவது ஏறக்குறைய ஒரு 17ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்துல அங்க ஏற்கனவே உள்ள அந்த குடிகளோட கலப்பை உருவாக்கி கொண்டு கோவைக்கம்மா என்ற ஒரு கொடியை வந்து உருவாக்குறாங்க. ம்.
அதுல வந்து இந்த ரட்டையலா அப்படின்ற அந்த குடிகள் தங்களுக்குள்ளே தான் கொண்டு கொடுத்தல் வந்து வச்சிருப்பாங்க. வெளியே இருந்து ஒருவேளை அரசியலுக்காக அவங்க வந்து வேற ஒரு கட்டமைகளையோ தமிழர்களையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க அவங்களை எப்படி அணைப்பாங்கன்னா கட்டாரா அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது கலப்பம். அவங்க வந்து கோவிக்கம்மா வந்து கிடையாது. சரிங்களா? இன்னும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாலே, இந்த இந்த ரெட்டையாட்டோ, பட்டி இந்த மாரி குடிகள்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் சிங்களம் பேசுறதுக்கு முன்னாடி, இந்த கண்டி நாயுடு அரசாங்கத்தால் இவர்கள் மீது சிங்களம் திணிக்கப்படும் முன் வரை, இவர்கள் தமிழ் பேசலாம் கொண்டிருந்தார். அதாவது தமிழர்களாக தான் இருந்தார். இல்ல இந்த ரெட்டையாட்டோ அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, குடியானவர் அதாவது விவசாயம் செய்றவங்கன்னா பொருள் வரும். பட்டி அப்படி நம்ம பாடின்னு சொல்லுவோம் இல்லையா? முல்லை நிலத்தோட ஊர் பேர் பட்டி. பட்டி, பாடி இதெல்லாம் முல்லை நிலத்தோட ஊர். அதுல உள்ளவங்கலாம் வந்து இடையர். இவங்கள பட்டின்னு தான் சொல்லுவாங்க. பெத்தப்பள்ளி அப்படிங்கிறது வந்து செய்தி பகிர்வோர். அப்புறம் நிலமக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் பணியாளர். புறவக்காரங்கிறது வந்து மரம் வெட்டி. வகலை அதாவது வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து வகலை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து கண்டி நாயுடுக்களோட பணியாட்கள். இப்படிதான் வந்து அந்த கோவைக்கம்மா சமூகத்துல வந்து படிநிலைகள் வந்து நிலவுது. இதுல இந்த கண்டி நாயுடுக்கள் வம்சம் இருக்கு இல்லையா? இவங்க தான் இந்த ரெட்டையலா. இவங்கள்ல உள்ள ஏறக்குறைய ஒரு 15, 16 குடும்பங்கள் தான் இந்த தமிழீழத்தையும் இந்த சிங்கள பகுதிகளையும் சேர்த்து ஆண்டுகிட்டு ஏறக்குறைய பெரும்பாலான அதிபர்களும் பிரதமர்களும் இந்த ரெட்டையலா அப்படிங்கக்கூடிய இந்த கோவிக்கம்மாவின் உட்பிரிவினர்களும் தான் வருகிறார்கள். அப்படிங்கிற இவங்க எல்லாமே வந்து அந்த கண்டி நாயுடுக்களின் வழிவந்த ஒரு வம்சாவளிகளாக தான் இருக்காங்க. இவங்க இந்த கோவைக்கம்மால உள்ள மித்த குடிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களோட உட்பிரிவுகள்ல கூட இவங்க வந்து விரும்பி அதாவது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் செட்டப் வந்து பண்ணிக்கிறது இல்லை. ஏதோ காதல் திருமணம் நடந்தாதான் ஆச்சு. ஆனா இந்த ரடேலா வந்து மித்த கோவிகம்மாக்களுடன் இவர்கள் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் அதாவது ஒரு குடும்பமே சம்மதித்து ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிற வழக்கம் வந்து இந்த ரடையலா மிச்ச குடிகளோடு வைத்துக் கொள்வதே இல்லை. ஒருவேளை காதல் திருமணம் அவங்க வைத்துக் கொண்டாலும் அதை கட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தனியா தான் பார்ப்போம். அது கலப்புன்னா அவங்களோட அந்த மொழியில வந்து பொருள் இதெல்லாம் வந்து அவங்களோட குழுவ குறிச்சொல். சரிங்களா? அவங்க கிட்ட வந்து யார்கிட்டயாவது கேட்டு பார்த்தீங்கன்னா அவரை ஏன் வந்து இந்த அவரும் கோவை கம்பா தானே, அவரை ஏன் வந்து நீங்க ஆட்சியில் அமர்த்தல்னா இந்த சிங்களர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து கட்டாரா அப்படின்னா அவங்க வந்து கலப்பு அதாவது வெளியிருந்து வந்த குடியாம். இந்த அளவுக்கு வந்து சிங்களர்கள் கிட்ட வந்து ஒரு ஜாதிய கட்டமைப்பு வந்து ஒரு வர்ணாசிரம முறை வந்து இன்னமும் நிலவிட்டு. நீங்க இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்தனை இலங்கை பிரதமர்களும் இலங்கை அதிபர்களும் ஒரே ஒருவரை தவிர அத்தனை பேரும் இந்த ரட்டையலா என சொல்லக்கூடிய கோவிகம்மாவின் உட்பிரிவுக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய தேவை வந்து. கோவைக்கம்மா இவங்க வந்து எப்படின்னா அதாவது இந்த மருதநில பகுதிகளெல்லாம் அந்த நாயுடுகள் பிடிச்சி வச்சுட்டு அந்த கோவைக்கம்மா அப்படிங்கிற அந்த சமூகத்துக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்காங்கன்னா வேற சில சமூகங்களும் வந்து ஈழத்துல வந்து இப்போதைக்கு சிங்களம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம யாருன்னு பார்ப்போம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடப்பக்கம் இருக்கார் இல்லையா? இவர் வந்து இந்த கண்டி நாயுடுவோட முதல் முதல் அரசர். சரிங்களா? இவங்களோட வழியில வந்தவங்க தான் இந்த கோத்தபய ராஜபக்சே. அப்புறம் இந்த அவரோட அண்ணன் இந்த எல்லா ராஜபக்சேஸும் வந்து அவங்களோட இந்த கண்டி நாயுடுக்களின் வழி தான் வராங்க. அதாவது இவங்க எல்லாமே வந்து ரெட்டையில அதாவது கோவிகம்மால ஒரு தலைமை உட்பிரிவு. சரிங்களா? இவங்க மித்த உட்பிரிவுகள் கூட திருமணமே செஞ்சுக்கிறது லவ் மேரேஜ் பண்ணவங்க ஆச்சு. சரிங்களா? இப்படிதான் இருக்கு. வேற ஒரு குடிகள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ தமிழீழ விடுதலை புலிகள் வந்து தமிழ் பகுதிகளில் வந்து ஒரு ஆயுத குழுவா எழுந்தாங்கன்னா சிங்கள பகுதிகளில் வந்து அங்க மீன் பிடிப்பதை மிக பிரதானமாகவும் கப்பல் கட்டுதல் தொழிலை செய்து கொண்டிருக்கிற அந்த காரவா அப்படிங்கிற ஒரு சமூகம் இப்ப சிங்களம் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமூக மக்கள்லையும் ஒருத்தர் வந்து ஆயுத குழுவை வந்து தொடங்கினாரு. ஜனதி விமுக்தி பெரமுனான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இப்போ வந்து அரசியல் கட்சியா முழுக்க மாறிட்டாங்க. இங்க ஆரம்பிச்சவர் பார்த்தீங்கன்னா ரோதன விஜய வீர அப்படின்னு சொல்லுவாருன்னா இவரும் அந்த காரவா சமூகத்தை சேர்ந்தவர். சரிங்களா? இவங்கள இருந்து இதுவரைக்கும் இலங்கையின் அதிபர்களாகவோ யாருமே ஆனதில்லை அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த சிங்களர்களுக்கிடையே இந்த கோவிகம்மாவிலும் அதிலும் குறிப்பாக இந்த ரட்டேலா எனப்படும் இந்த உட்பிரிவில் மட்டும் உள்ள அந்த மக்கள் மட்டும்தான்
அந்த கண்டை நாடுகளின் வழிவந்த அந்த மக்கள் மட்டும்தான் பெரும்பாலான அரசு பதவிகளை அலங்கரிக்கிறார்கள். இப்படிதான் இந்த சிங்கள ஜாதிய சமூகம் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த காரவர்களோட இந்த குடிப்பட்ட பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குருகுல சூர்யா, வர்ணகுல சூர்யா, மிகுந்த அரச குல சூர்யா, ஆதித்யா, அரச நிலையிட்டா, அரச மரக்கலகி, பட்டபெண்டிகை, தாந்திரிகை இப்படிதான் இருப்பாங்க. இதுல இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதித்யன்னா தலைவன் அர்த்தம். இப்போ ஆதன்கவங்க பார்த்தீங்கன்னா ஆதி காலத்திலே இருந்தவங்கன்னு அர்த்தம். அதோட பெண்பால் தான் ஆதி. இப்போ ஆதித்யன்கிறதெல்லாம் சூரியனை குறிக்கிறது. அது தலைவன் அப்படிங்கிற பேரு தான் அந்த காரவாக்களோட மொழியில குறிக்கும். அரசு நிலையிட்டானா அரசர் ஒரு பணியை சொல்றாருன்னா செய்யறவங்க, அதாவது மந்திரிமார்கள். சரிங்களா. அரச மரக்கலகை அப்படின்னா மரக்கலராய். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மரைக்காயர்னு இருக்காங்க இல்லையா, நீங்க தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள், அவங்கள மாதிரின்னு வச்சுக்கோங்க. பட்டங்கட்டி அப்படிங்கிறது அந்த சிங்கள பேசும் காரவாக்கள் பட்ட பெண்டிகன்னு சொல்லுவாங்க. தாந்திரிகன்னா நம்ம தந்திரிமார். இந்த மாதிரி அத்தனை கொடிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே அரசர், அதாவது அந்த அரசாட்சி முடியாட்சி இருந்த காலம் வரைக்கும் இவங்க எல்லாருமே அரசாங்க பதவிகள் எல்லாம் கூட அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு தகுதியும் திறமையும் இயல்பாவே இருக்கு. இவங்க அந்த காலத்துல இருந்தே அப்படி இருந்து வந்தவங்க. ஆனா இந்த கண்டை நாயுடுகளின் ஆட்சிக்கு பிறகு இந்த காரவாக்களின் அதிகாரம் பகுதி பகுதியாக குறைக்கப்பட்டு இன்று இவர்களிலிருந்து ஒரு அதிபரோ ஒரு பிரதமரோ கூட வர முடியாத ஒரு சூழல் தான் சிங்கள ஜாதிய கட்டமைப்புல இருக்குது. இத எந்த ஒரு தமிழீழ மீடியாக்களும் மிகப்பெரிய அளவுல பேசவே இல்லை. இதுவே நம்ம தோல்விக்கு மிக பெரும் காரணம். எப்படி இந்தியாங்கிறது பல தேசிய இனங்களின் ஒரு சிறை கூடமா இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த இலங்கைங்கிறதும் அங்க உள்ள தமிழர்களை அந்த தேசிய இனத்தையும் ஒடுக்கி வச்சுட்டு அங்க உள்ள சிங்களர்களையும் ஒடுக்கி வச்சுட்டு அதை அவங்களுக்கு தெரியாம இத்தனை நாளா பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு யாழ்ப்பாண இந்த முற்றத்தை அவங்க இடிக்கிறதா இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப இதுக்கு தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த ஈழத்தில் இந்த பௌத்த குருமார்கள் நியோசி இதை கொண்டு சாதாரண சிங்கள மக்களை வெறுக்க வேண்டாம் சொல்ற இந்த பௌத்த குருமார்கள் சிங்களவர்களில் உள்ள இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து பேச தயாரா? இதுதான் நான் வைக்கிற கேள்வி. உங்க ஈழத்தமிழர்கள் அத்தனை பேர்ட்டையும் நான் இதை கேட்கிறேன். உங்ககிட்ட சிங்களவர்கள் யாராவது சமாதானம் பேசினாங்கன்னா அவங்க கிட்ட இந்த கோவிகம்மால உள்ள ரட்டையலா எனப்படும் அந்த உட்பிரிவை அவங்களோட ஜாதிய கட்டமைப்பை எதிர்த்து பேச நீங்க தயாரா அப்படின்னு கேட்க இப்போ ஆரம்பிச்சிருங்க. அவங்க தமிழீழ விடுதலை புலிகள் வலிமை மிக்க அமைப்பா இருக்கையில எப்படி யாழ்ப்பாண வெள்ளாளர்களுக்கும் கரையார்களுக்கும் இல்லாத சண்டையை இருப்பதாக காட்டி வதந்திகளை பரப்பி தமிழீழ விடுதலை புலிகளின் வலிமையை குறைக்க பார்த்தார்களோ அதுல ஒரு தோல்வி கண்டது வேறு விடயம். அதே ஆயுதத்தை நாம் இப்போது கையில் எடுக்க வேண்டிய தேவை உள்ளது. இதுல உண்மையும் இருக்கு. சரிங்களா. இதுக்கு ஆதாரம்லாம் பெருசா தேவையே இல்லை. நீங்க இந்த இலங்கையோட பிரதமர்கள் அதிபர்கள் இவங்களோட கொடி என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இவங்கெல்லாம் ஒரு 15-16 குடும்பத்துல உள்ள இந்த ரட்டையலா ஏற்படும் கோவை கம்மாவின் உட்பிரிவினர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்களே கூகுளில் கூட தேடி பார்த்தால் கூட தெரிஞ்சு வரும். சரிங்களா. அப்படின்னா இந்த சிங்கள பௌத்த பிக்குகள் இல்லை சிங்களருக்கு ஆதரவு தெரிவிக்கும் மற்ற குடியை சேர்ந்த பௌத்த பிக்குகள் இந்த சிங்களர்களில் உள்ள இந்த ரடேலாக்களின் எதேச்ச அதிகாரத்தை எதிர்த்து பேச திராணி இருக்கிறதா? அதுதான் என்னோட கேள்வி. ஈழத்தமிழர்கள் உங்ககிட்ட சமாதானம் பேச வருவாங்கல்ல சிங்களர்கள், அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியும் இதுதான். நீங்க சிங்களர்கள் பௌத்தர்கள் ஜாதிய கட்டமைப்பெல்லாம் கடந்த மதம் அந்த மாதிரி பீத்துக்கிட்டு இருக்கீங்களே, அது உண்மைன்னா நீங்க ரடலாக்களை எதிர்த்து பேச உங்களுக்கு திராணி இருக்கிறதா? இதுதான் ஈழத்தமிழர்கள் சிங்களர்களில் உள்ள நல்லவர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. அதை புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்த ஜனாதிபதி விக்டர் ஜெர்மனா இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த அமைப்பினர்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. இவங்க முழுக்க முழுக்க இப்போ ஆளும் கட்சி தரப்புக்கு ஆதரவா பல கைகூலிகளை இந்த ஜனாதிபதி விக்டர் ஜெர்மனாவோட அரசியல் கட்சியில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் எனக்கு தகவல் வந்தது. எவ்வளவு உண்மைங்கிறதெல்லாம் எனக்கு கள நிலவரம்லாம் தெரியல.
அப்படிங்கிற இப்ப ஜனதை வெற்றி பெருமனால இருக்கக்கூடிய பெரும்பாலான காரவாக்களிடம் வைக்க வேண்டிய கேள்வியும் இதுதான். நீங்கள் அரச முடியாட்சி காலத்தில் இருந்து மந்திரிகளாகவும் கடற்படை தளபதிகளாகவும் இருந்த நீங்கள் இந்த மக்களாட்சி காலத்தில் ஏன் உங்களால் அதிபராகவோ இல்லை பிரதமராகவோ ஆக முடியவில்லை என்ற கேள்வியை நீங்கள் ஈழத்தமிழர்கள் அனைவரும் சிங்களவர்களில் உள்ள நல்லவர்களை நோக்கி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக நீங்க முள்ளிவாய்க்கால் முற்றத்தை இந்த சிங்கள பிக்குகள் அதை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்றீங்களா, அதை இந்த சிங்கள பிக்குகளின் பேச்சை கேட்டு கைவிடாமல் இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்கான போராட்டங்கள் எல்லாம் நடந்தே இருக்கட்டும். ஆனால் பகுதிகளில் சிங்களவர்களுடன் நெருங்கி வாழும் அத்தனை ஈழத்தமிழர்களும் இந்த காரவாக்களை நோக்கியும் இந்த கோவை கம்மாவில் உள்ள மற்ற உட்பிரிவுகளான அதாவது ரட்டேலாக்களை தவிர மற்ற உட்பிரிவுகள் அத்தனை இதனையும் நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி, இந்த ரடேலாக்களில் உள்ள ஒரு 16-17 குடும்பங்களில் இருந்து மட்டும் தொடர்ந்து பிரதமர்களாகவும் அதிபர்களாகவும் ஏன் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள்? இந்த ஜாதிய கட்டமைப்பை எதிர்த்து பேச நீங்கள் தயாரா என்பதை அத்தனை சிங்கள ஊடகங்களுக்கும் கொண்டு செல்லுங்கள், அத்தனை தமிழ் ஊடகங்களுக்கும் கொண்டு செல்லுங்கள், அத்தனை உலக தமிழ் ஊடகங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் நான் இப்போ சொல்ல வேண்டியது. அவங்க தமிழீழ விடுதலை புலிகளில் உள்ள அந்த யாழ்ப்பாண வெள்ளாளர்களுக்கும் கரையார்களுக்கும் எப்படி ஒரு இன முரணை ஏற்படுத்தலாம், உள்முரணை ஏற்படுத்தலாம் என்று நினைத்தார்களோ, அதாவது ஒரு பொய்யின் அடிப்படையிலான ஒரு உள்முரணை ஏற்படுத்தலாம் என்று நினைத்தார்களோ, அதே ஆயுதத்தை நாம் இப்போ கையில் எடுக்க வேண்டும். அவர்கள் பொய்யல் அடிப்படையில் எடுத்த அந்த புரளி அது பொய் என்பதால் தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் இது உண்மையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. ஆக இதை தமிழ் மக்கள் அனைவரும் சிங்கள மக்களிடம் கேட்க தயாராகுங்கள். இது உண்மையில் எடுக்கப்பட்ட தகவல் என்பதால் சிங்கள மக்களில் உள்ள அரசாட்சியில் சிறிதும் நெருங்காத பாதிக்கப்பட்ட சமூகங்கள் அனைத்தும் ரடேலாக்களை நோக்கி கேள்விகளை எதிர்ப்பாக பதிய தொடங்கிவிட்டால் இவர்கள் தமிழர்களின் மீது தங்களின் வலிமையை காட்டி தாக்குதல்களை நடத்துவதற்கு பதிலாக இவர்கள் காரவாக்களிடமும் இந்த கோவை கம்மாக்களிலோட மொத்த உட்பிரிவுகளுக்கும் பதில் சொல்லவே இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அந்த சூழல் இருக்குது இல்லையா, அதை நாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மறுபடியும் நாம் இழந்த அத்தனை அரசியல் அதிகாரங்களையும் மக்களாட்சி வழியிலேயே பெற வேண்டிய ஒரு சாதகமான சூழலை அனைத்து ஈழத்தமிழர்களும் ஏற்படுத்த முடியும். சரிங்களா? அதனால் ஈழத்தமிழர்கள் அனைவரும் போராட்டத்தையும் ஒருபுறம் செய்து கொண்டு மித்த சாதகமான சூழல்கள் கிடைக்கும் போதெல்லாம் சிங்களவர்களில் உள்ள அரசாட்சிக்கு வாய்ப்பு கிடைக்காத சமூகங்கள் அத்தனை பேரிடம் இந்த கேள்விகளை கேட்க தொடங்குங்கள். அது ஒரு வலிமையான ஒரு நல்ல விடயமாகவும் சிங்களர்களுக்கே கூட அமைக்கும். சரிங்களா? அதனால இதை எல்லா ஈழத்தமிழர்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ உங்களுக்கு அதோட ஒரு ரிசல்ட்டை நீங்க ஒரு 5-10 வருஷத்துல பார்ப்பீங்க. அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ பௌத்த பிக்குகள்லாம் நீங்களை போராடாதீங்க, சிங்கள மக்களை தப்பா நினைக்காதீங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சைக்காலஜிக்கல் வாரில் ஏற்கனவே இறங்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ நாமளும் அதே சைக்காலஜிக்கலா கவுண்டர் அட்டாக் கொடுக்க தேவை இருக்கு. அதாவது மக்களாட்சியின் பாணியிலே. சரிங்களா? அப்போ அதை கொடுக்க தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ எல்லா ஈழத்தமிழர்களுக்குமே தயாராகிக்கோங்க. இதை வச்சு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை இலங்கையில் கட்டமைக்க தொடங்கும். சரிங்களா? இதே மாதிரி வேற சில தமிழ் தேசிய பார்வையில் ஒரு அரசியல் விடயங்களையோ ஒரு திரைப்படங்களையோ இல்லை ஒரு நிகழ்வுகளையோ எப்படி அணுக வேண்டும் என இந்த ஜன்னலில் பல காணொளிகள் தரவேற்றப்படும். அதனால் இந்த ஜன்னலை நோட்டமிடாதவர்கள் நோட்டமிட தொடங்கி விடுங்கள். அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா நான் அடுத்த இது தொடர்பாக பல காணொளிகள் ஏற்றையில உங்களுக்கு தகவல் உடனுக்குடன். சரிங்களா? இதே போன்ற நாம் ஒரு தமிழ் தேசிய பார்வையில எப்படி ஒரு விடயத்தை அணுகிறது அப்படின்னு சொல்லி அடுத்த வேறொரு காணொளியில சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.